நவ கிரகங்களை அறிவோம். ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன் காணலாம். 13/11/2026 அன்று வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மகரம் ராசிக்கு ராகுவும் கடகம் ராசிக்கு கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அடுத்த 1.5 வருஷம் 18 மாத காலம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி ராகு கேதுடைய மைய புள்ளியில் அடுத்த 1.5 வருஷம் இருக்க போகிறது. கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, இந்த சர்ப்ப கிரகங்கள் 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கும்போது மட்டும்தான் சர்ப்ப கிரகங்களால் பெரியளவு யோகம், பொருளாதார வளர்ச்சியை அனுபவிக்க முடியும். ராகு கோச்சாரத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தான் பெண்களால் ஆதாயம், பெண்களால் மகிழ்ச்சி, சந்தோஷங்களை அனுபவிக்க முடியும். இந்த ராகு கெட்டு போயிட்டார் அப்படின்னா சுக போகங்களுக்கு தடையை உண்டாக்கும். அதே கேது கெட்டு போயிட்டார் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற நிலை, வெளியிட தொடர்புகள் ஒரு பிரச்சனையை தரும். வெளியிலேயே போக முடியல, ஒரே அசிங்க அவமானமாக இருக்குது, நான் வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான நிலையை இந்த கேது ஏற்படுத்தி விடும். பார்த்தீங்கன்னா ராகு இந்த பிரபஞ்சத்தை விரிவுபடுத்தி கொண்டே போகக்கூடிய ஒரு கிரகம். கேது விரிவடைந்து கொண்டே போகக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை அப்படி சுருக்கக்கூடிய கிரகம். ஒரு மனிதன் என்னதான் பணம் சம்பாதித்து என்னதான் வசதி வாய்ப்பாக வாழ்ந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவருடைய திசா புத்திகள் மாற மாற அவர் ஆன்மீகத்துக்கு வந்துடுவார், இறைவனை சரணடைவார். எல்லாமே எனக்கு பணங்காசுலாம் தேவையில்லை, நல்ல மோட்ச கதியை அடைந்தால் போதும் அப்படின்னு கேதுவை நோக்கி தான் எல்லா உயிர் ஜீவராசிகளும் இறுதி காலத்தில் சென்றே தீர வேண்டும். ஏன்னா கேது மோட்சக்காரகன். துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக 5, 11ஆவது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை தான். 5ஆவது வீட்டிலே ராகு செல்லும்போது விவசாயம், ஆடு மாடு, வளர்ப்பு பிராணிகள், இப்படி 5ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் துலாம் ராசி என்பதுக்கு ஏற்பட்டிருக்கும். 5ஆவது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது, ராகு வரும்போது அதிக அளவு மன அழுத்தம், மனக்குழப்பம், ஒரு நிம்மதியில்லாத தன்மையும் துலாம் ராசி என்பர்கள் அனுபவித்து இருந்திருப்பீங்க. கடந்த 1.5 வருஷமாக 11ஆவது வீட்டிலே கேது இருக்கும்போது பெரிய அளவு நன்மை தான். கேது 11ஆவது வீட்டிலே இருக்கும்போது மூத்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடங்கள், நோய் நொடி, மூத்தவர்களால் உங்களுக்கு மன வேதனையும் உண்டாயிருக்கும். எதிர்வரக்கூடிய 1.5 வருஷம் 4, 10ஆவது வீட்டிலே சர்ப்ப கிரகங்களுடைய மைய பகுதியில், மைய புள்ளியில் துலாம் ராசி அடுத்த 1.5 வருஷம் இருக்கும். கோச்சாரத்தில் 4ஆம் வீட்டில் ராகு வரும்போது சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு அமையும். பார்த்தீங்கன்னா வீட்டு மனை கூட வாங்க முடியல, வாடகை வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கி போடுவீங்க. 2 வீலர் கூட இல்லை, நான் நடந்து போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ 2 வீலர் வாங்கலாம், நல்ல காராக வாங்கலாம், 2 வீலரு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் காரில் போயிட்டுருக்கிறேன், எனக்கெல்லாம் வண்டி வாகனங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதெல்லாம் அப்படியே வீட்டில் நிறுத்திட்டு உங்கள் வேலை உத்தியோகம் சார்ந்து வெளிநாடு போயிடுவீங்க. அடுத்த 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா 4ஆவது வீட்டிலே ராகு வரும்போது உங்கள் வீட்டில் வசதி வாய்ப்புகள் குறைவே இல்லைப்பா, நல்லா இருக்குது, வீட்டில் வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, வீடு மாடி வீடு கட்டி போட்டிருக்கிறேன், ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வீட்டில் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை. துலாம் ராசி என்பர்கள் நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டை விட்டு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை இந்த ராகு ஏற்படுத்துவார். அப்படி இல்லை, இதே நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு இதே ஒரு கெட்ட வழியில், கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டுட்டு, ஏன்னா ராகு அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு கிரகம். அரசுக்கு புறம்பான ஒரு செயலில் செய்துவிட்டு
சிறைசாலை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்திடும். ஒன்று வெளிநாடு போகலாம், இல்லைன்னா சிறைசாலை இந்த ராகு வந்து செல்ல வைக்கணும். அப்படி இல்லைன்னா வண்டி வாகன இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள், லாரி பஸ்ஸு ஆட்டோ, வண்டி வாகனம் ஓட்டக்கூடியவர்கள், இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள் வாரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு மீண்டும் வண்டிக்கு போகிற மாதிரி, இந்த மாதிரியான வெளியிலேயே அதிக நாள் தங்கக்கூடிய ஒரு யோகத்தை துலாம் ராசி என்பதற்கு அடுத்த 1.5 வருஷம் ராகு பகவான் மூலம் ஏற்படுகிறது. அடுத்த 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களை நம்பி பணங்காசு ஈடுபடக்கூடிய அமைப்பு, மற்றவர்களிடம் கடன் வாங்கி கடன்காரனாகக்கூடிய அமைப்பு துலாம் ராசி என்பதற்கு இருக்கிறது. அதனால் வந்து அதிர்ஷ்டங்களை நம்பாதீங்க. அதிர்ஷ்டங்களை நம்பி மற்றவர்களிடம் கடன் வாங்கி செலவு பண்ணிங்கன்னா அந்த கடன் கட்ட முடியாமல் கடன்காரர்களிடம் பகிர்ந்துக்கிட்டு வீட்டை விட்டு தலைமறைவாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்திடும். ஏன்னா 4வது வீட்டிலே கோச்சாரத்தில் ராகு வரும்போது இது வந்து அர்த்தாஷ்டம ராகு காலகட்டம். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் தாயாரை விட்டு பிரிந்து வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு 4வது வீட்டிலே ராகு வரக்கூடிய காலகட்டம். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே கேது அடுத்த 1.5 வருஷம் சஞ்சாரம் செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷமாக நல்லா வேலை இல்லை, வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, கடந்த 1.5 வருஷமாக ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்த 1.5 வருஷம் நீங்களே சொந்தமாக தொழில் தொடங்கலாம். நீங்களே சொந்தமாக ஒரு கடை ஆரம்பிக்கலாம். நீங்களே சொந்தமாக வியாபாரம் செய்யலாம். நீங்களே வந்து சொந்தமாக கடல் கடந்து வாணிபம் செய்யலாம். 10லே கேது வரும்போது கண்டிப்பாக சுய ஜீவனத்துக்கு, உங்களுடைய ஜீவனத்துக்கு ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கேது பகவான் ஏற்படுத்தியே தீர்வார். அடுத்த 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். 10ஆம் வீட்டில் கேது வரும்போது குடும்ப பொறுப்பு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். 10ஆம் வீட்டில் கேது வரும்போது மாமியாரிடம், திருமணமானவர்களுக்கு மாமியாரிடம் ஒரு சில சண்டை சச்சரவு, வாக்குவாதம், மாமியாரிடம் கடுமையான பகை விரோதங்களையும் அடுத்த 1.5 ஆண்டு காலம் ஏற்படுத்தி விடும். 10வது வீட்டிலே கேது செல்லும்போது விவசாயிகள் சரியான கால நேரம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவு நல்லா மகசூல் எடுக்கலாம். விவசாயிகள் நீங்கள் வந்து காலம் அறிந்து பயிர் பண்ணாமல் விட்டிங்கன்னா போட்ட முட்டு விளைச்சலை கூட எடுக்க முடியாது. 4, 10வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது வளர்ப்பு பிராணிகள் மூலம் அதிக லாபம் பார்க்கலாம். அதாவது ஆடு வாங்கலாம், மாடு வாங்கலாம், கோழி வாங்கலாம், ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வண்டி வாகன இயந்திர தொழில் மூலம் துலாம் ராசி என்பவர்கள் அதிக பணம் சம்பாதிக்கலாம். 10வது வீட்டிலே கேது வரும்போது ஆன்மீகம் அமானுஷிய ஈடுபாட்டில் உள்ளவர்கள், வாக்கு சொல்லக்கூடியவர்கள், சாமி ஆடக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக அமானுஷிய ஈடுபாட்டில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10வது வீட்டிலே கேது வரும்போது பிரபலமாகலாம், அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு 4, 10வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்களுடைய மைய பகுதியில் துலாம் ராசி வந்துவிடும். அப்போ வந்து அடுத்த 1.5 வருஷம் மற்றவர்களுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. மற்றவர்களிடத்தில் போய் தேவையில்லாமல் கடன் வாங்கி கடன்காரன் ஆகிவிடாதுங்க. வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ வந்து வெளிநாடு வேலை கிடைக்கிது அப்படின்னா துலாம் ராசி என்பர்கள் உடனே பயன்படுத்திங்க. இல்லைன்னா வந்து குடும்பத்திலேயே இருக்கும்போது அதிகமான பிரச்சனை, உங்களால் வந்து குடும்ப நபர்களுக்கும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை 4வது வீட்டிலே வரக்கூடிய ராகு, 10வது வீட்டிலே வரக்கூடிய கேது அடுத்த 1.5 வருஷ காலம் துலாம் ராசி என்பதற்கு ஏற்படுத்திவிடும். இதில் வந்து வசதி வாய்ப்பும் உண்டு. கடந்த 1.5 வருஷம் வீடு கட்ட முடியல, வண்டி வாகனம் வாங்க முடியல, எனக்கு வந்து வசதி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அடுத்த 1.5 வருஷம் நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. நல்ல வசதி வாய்ப்பு சுகபோகத்தோடு வாழக்கூடியவர்கள் அடுத்த 1.5 வருஷம்
வீட்டை விட்டுட்டு வெளியில் தங்குற மாதிரி, அல்லது நேரம் சரியில்லை வாடகை வீட்டில் தங்குறேன் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி விடும். அதாவது தலைகீழாக மாறுது அப்படின்னா, போன வருஷம் கடந்த வருஷம் எப்படி இருந்துச்சு, அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நீங்களே தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.